பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கு. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து மலேசியாவில் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது XXY மருந்து சாப்பிட்டாங்க. அவங்களோட ட்ராக்கிங் ஷீட் ரிப்போர்ட்டை தான் நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா HSVக்கும் CMV, யூபோலோ, டொக்ஸோபிளாஸ்மா, TPHA இந்த மாதிரி எல்லா விதமான வைரஸ்க்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. அதை பற்றி ஒரு டீட்டெயில் பற்றி இங்கே பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கனாக்கா ஒரு கிருமி பரிமாண வளர்ச்சியில் இன்னும் அப்படி பரிமாண வளர்ச்சியில் தோற்றுவிக்கும் போது அது வந்து HSV, CMVயாகவும் ரூபலாகவும் TPHAவும் வீடியோலாகவும் மாறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சரி நம்ம வந்து இதுக்கான அவேர்னஸ் நிறைய கொடுக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இதுக்கான அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குது. HSV, CMV, யூபோலோ, டொக்ஸோபிளாஸ்மான்றது பல ஆங்கில மருத்துவர்களுக்கு இன்னும் சரியான முறையில் தெரிய வரல. அதற்கான விழிப்புணர்வுகளை நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கு தான் எல்லாருமே HSV அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் டெஸ்ட் எடுக்காதீங்க. நீங்கள் டார்ச் பேனல் அப்படின்ற ஒரு பரிசோதனை எடுத்திங்கனாக்கா அனைத்து விதமான கிருமிகளும் அதில் காமிக்கப்படும். மருந்து கொடுக்கும்போது எல்லா கிருமியும் ஒரே முறையில் நம்ம குணப்படுத்திக்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா HSVக்கு மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது HSV வந்து CMVயாகவும் யூபோலாவும் டொக்ஸோபிளாஸ்மாவும் TPHAவும் பலவிதமான எண்ணில் அடங்காத கிருமிகளாக உருவெடுக்கும். நம்ம HSVயை மட்டும் குணப்படுத்திட்டு நாளைக்கு CMV ஜாஸ்தி ஆகிடுச்சு, யூபோலா ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதனால் திரும்பவும் இந்த பிரச்சனை வந்துடுச்சுன்றது வந்து தவறான ஒரு விஷயம். அதற்கு தான் வந்து டார்ச் பேனல் டெஸ்ட் எடுங்க. சுத்த சைவத்தை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. ஆல்கஹால் ஸ்மோக் பண்ணுறது, பல மாதர்களோட வந்து கான்டாக்டில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்தால் ஒரு 2 மாதத்தில் நம்ம முழுமையாக குணப்படுத்திட்டு வெளியே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்டில் மெடிசனோட காஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 5000லேருந்து 1 lakh வரைக்கும் மெடிசனோட காஸ்ட்டு இருக்கும். அது நோயோட தன்மை, மருந்தோட டியூரேஷனு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்க அதோட அளவுகள் வந்து மாடிஃபிகேஷன் ஆகும். அதனால தான் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா டெஸ்ட்டையும் எடுக்க வச்சு நம்ம முழுமையாக குணப்படுத்துவோம். அதனால் வந்து பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட சரியான மருத்துவ முறையை பயன்படுத்தி, சரியான உணவு முறைகளை பயன்படுத்தி குணப்படுத்துறது ரொம்ப சரியான ஒரு மருத்துவ முறை. அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். உலகத்தில் எந்த மொழியிலையாக இருந்தாலும் எனக்கு ரிப்போர்ட் ஷேர் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாக நான் பண்ணுறேன். மற்றதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு பீப்புளுக்கும் நம்ம டைரெக்டாக பேசிக்கலாம். சொல்கிறத பயன்படுத்தி பலனடைங்க. நன்றி, வணக்கம்.